ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா 25 இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம். இது இன்டர்மீடியட் லேர்னர்ஸ்க்கான 25 சென்டென்சஸ். கொஞ்சம் பெரிய சென்டென்சஸாக இருக்கும், அவ்வளோதான். பட் ஈஸியாக நம்ம கற்றுக்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸாக தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லி தர போகிறேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து கற்றுக்க போகிறீங்க. கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, கரெக்டாக எப்படி ரீட் பண்ணுறது, கரெக்டாக நம்ம எப்படி பேசி பழகிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக இங்கிலீஷ் உங்களால் சூப்பராக பேச முடியும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? யாரும் அமைதியாக இருக்காதீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி சொல்லுவீங்க? I didn't mean to hurt your feelings. I didn't mean அப்படின்னா நான் நினைக்கல. To hurt your feelings அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸை கஷ்டப்படுத்தணும், உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கல. சேர்த்து சொல்லுங்கள். I didn't mean to hurt your feelings. நாம் கிளம்புவதற்கு முன் எல்லாம் தயாராக இருக்கிறதா என்பதை உறுதி செய்வோம். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? லெட்ஸ் மேக் ஷியோர் எவ்ரிதிங் இஸ் ரெடி பிஃபோர் வி லீவ். லெட்ஸ் மேக் ஷியோர் அப்படின்னா நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். எவ்ரிதிங் இஸ் ரெடி, எல்லாமே தயாராக இருக்கான்னு. பிஃபோர் வி லீவ், நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி. சேர்த்து சொல்லுங்க. Let's make sure everything is ready before we leave. இந்த கருத்தை புரிந்து கொள்வதில் எனக்கு சிரமமாக இருக்கிறது. I'm having trouble understanding this concept. I'm having trouble அப்படின்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. Understanding this concept, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. வருத்தப்படுவதை விட முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நம்ம வருத்தப்படுறதை விட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இது எப்படி சொல்லுவீங்க? It's better to be safe than sorry. சாரி அப்படின்னா வருத்தப்படுறதுக்கு நம்ம சாரின்னு சொல்லலாம். ஓகே, சேர்த்து சொல்லுங்க. It's better to be safe than sorry. அதை நாளைக்குள் முடிக்க முயற்சி செய்கிறேன். அதை நாளைக்குள்ள முடிக்க முயற்சி செய்கிறேன். I'll try to finish it by tomorrow. I'll try to finish it by tomorrow. I'll tryனா நான் முயற்சிக்கிறேன். To finishனா முடிப்பதற்கு. It அப்படின்னா அதை. By tomorrow நாளைக்குள்ள. சேர்த்து சொல்லுங்க. I'll try to finish it by tomorrow. நீங்கள் எனக்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை நான் கவனிக்கவில்லை. இது எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நான் கவனிக்கல. I didn't realize that you were waiting for me. I didn't realize அப்படின்னா நான் ரியலைஸ் பண்ணலை, கவனிக்கல. That you were waiting for me, நீங்கள் எனக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னு. சேர்த்து சொல்லலாமா? I didn't realize that you were waiting for me. நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக தன்னம்பிக்கை பெறுவீர்கள். The more you practice, the more confident you become. The more you practiceனா நீங்கள் எவ்வளோக்களோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ the more confident you become. உங்களுக்கு அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். இப்போது முடிவு எடுக்கும் நிலையில் நான் இல்லை. இப்போ முடிவெடுக்கிற நிலைமையில் நான் இல்லை. ரொம்ப காமனாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? I'm not in a position to make a decision right now. I'm not in a position அப்படின்னா நான் அந்த நிலைமையில இல்லை. To make a decision right now. To make a decision அப்படின்னா டெசிஷன் எடுக்கிற நிலைமையில நான் இல்லை. இப்போதுனா right now. ஓகே, சேர்த்து சொல்லுங்க. I'm not in a position to make a decision right now. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் என்னிடம் கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. Please feel free to ask me if you have any questions. Please feel free to ask me அப்படின்னா தயங்காம கேளுங்க, ஃப்ரீயா கேளுங்க அப்படின்னு அர்த்தம். If you have any questions, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா. சேர்த்து சொல்லலாமா? Please feel free to ask me if you have any questions. ஸோ இதெல்லாம் நம்ம பேசும்போது ஒரு கோர்வையாக நம்ம அழகாக பேசணும், பேசுகிற மாதிரி பேசணும், வாசிக்கக்கூடாது. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. நீங்கள் எனக்கு மெசேஜ் செய்த போது நான் உங்களை அழைக்க போகிறேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஓகே,
நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களுக்கு கால் பண்ண போகிறப்ப தான் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. அது எப்படி சொல்லலாம்? I was about to call you when you messaged me. I was about to call you அப்படின்னா நான் கால் பண்ணுறதா தான் இருந்தேன். when you messaged me, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணப்போ. ஓகே, என்ன செய்வது என்று நான் இன்னும் முடிவு செய்யவில்லை. என்ன செய்யறது நான் இன்னும் முடிவு பண்ணல. இது எப்படி சொல்லலாம்? I haven't decided what to do yet. ஓகே, I haven't decided, நான் இன்னும் முடிவெடுக்கல. what to do yet, இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகே, சேர்த்து சொல்லுங்க. I haven't decided what to do yet. நீங்கள் அந்த சூழ்நிலையை இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்கலாம். நீங்கள் அந்த சிச்சுவேஷனை இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்கலாம். You could have handled the situation better. You could have handled அப்படின்னா நீங்கள் கையாண்டிருக்கலாம். The situation, அந்த சூழ்நிலையை, பெட்டர்னா இன்னும் சிறப்பா. சேர்த்து சொல்லாமா? You could have handled the situation better. எல்லாம் நன்றாக நடந்தது என்று கேட்பதில் மகிழ்ச்சி. I am glad to hear that everything went well. I am glad அப்படின்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. To hear that அப்படின்னா அதை கேட்கறதுக்கு. Everything went well, எல்லாமே நல்லா போச்சு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. I am glad to hear that everything went well. நாம் கடைசியாக சந்தித்து நீண்ட காலமாகிவிட்டது. It's been a long time since we last met. ஓகே, கடைசியாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. It's been a long time since we last met. முன்னேற்றம் குறித்து உங்களுக்கு தொடர்ந்து தகவல் தெரிவிப்பேன். I'll keep you updated about the progress. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். I'll keep you updatedனா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். about the progress, அந்த முன்னேற்றத்தை பற்றி. அதை தள்ளி போடுவது நல்ல யோசனை என்று நான் நினைக்கவில்லை. I don't think it's a good idea to postpone it. ஓகே, I don't think அப்படின்னா நான் அப்படி நினைக்கல. இட்ஸ் அ குட் ஐடியா, அது ஒரு நல்ல ஐடியா நான் நினைக்கல. டு postpone it, அதை தள்ளி போடுறது. ஓகே, சேர்த்து சொல்லுங்க. I don't think it's a good idea to postpone it. அவள் வேலையை சரியான நேரத்தில் முடித்து விட்டாள். She managed to complete the work on time. அதை மேனேஜ் பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டாங்க. She managed to complete the work on time. இதை இன்னும் சுருக்கமாக இப்படி கூட சொல்லலாம். She completed the work on time இப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், நான் ஒரு சிறந்த வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறேன். I am looking for a better opportunity. I am looking for the better opportunity. Looking for அப்படின்னா தேடிட்டு இருக்கிறது. ஓகே, better opportunity அப்படின்னா சிறந்த வாய்ப்பு. என்ன நடந்தாலும் விட்டுவிடாதீர்கள். ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். அப்போ சொல்லுவாங்கல்ல, என்ன நடந்தாலும் கை விட்டுறாதீங்க. ரைட்? No matter what happens, don't give up. No matter what happens, என்ன நடந்தாலும் don't give up, கைவிடாதீர்கள். நீங்கள் எனக்கு உதவினால் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். I would appreciate it if you could help me. I would appreciate it. நான் அதை ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், நன்றியுள்ளவனாக இருப்பேன். If you could help me, நீங்கள் எனக்கு உதவினால். முடிவில் எனக்கு முழுமையான திருப்தி இல்லை. I am not completely satisfied with the result. ஓகே, I am not completely satisfied அப்படின்னா எனக்கு முழுமையான திருப்தி கிடையாது. with the result, இந்த ரிசல்ட்ல எனக்கு முழுமையான திருப்தி கிடையாது. என்ன தவறு நடந்தது என்பதை நாம் கண்டுபிடிப்போம். Let's figure out what went wrong. Let's figure out what went wrong. Let's figure out அப்படின்னா கண்டுபிடிப்போம். what went wrong, என்ன தவறா போனது அப்படிங்கிறத. ஓகே, எல்லாவற்றையும் முடிக்க எனக்கு போதுமான நேரம் இல்லை. I didn't have enough time to finish everything. I didn't have enough time to finish everything. எனக்கு தெரிந்தவரை அவர் ஏற்கனவே சென்று விட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஏற்கனவே கிளம்பிட்டாரு. காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? As far as I know, he was already left. As far as I know அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரையில
he has already left. அவர் ஏற்கனவே கிளம்பிட்டாரு. நான் உங்கள் நிலையில் இருந்திருந்தால் அந்த முடிவை எடுப்பதற்கு முன் நான் நன்றாக யோசிச்சிருப்பேன். இஃப் ஐ வேர் யூ, இஃப் கிளாஸ் யூஸ் பண்றோம். இஃப் ஐ வேர் யூ, நான் நீங்களா இருந்திருந்தா ஐ வுட் திங்க் ட்வைஸ், நான் 2 டைம் யோசிச்சிருப்பேன். பிஃபோர் மேக்கிங் த டெசிஷன், பிஃபோர் மேக்கிங் தட் டெசிஷன், அந்த முடிவை எடுக்கிறதுக்கு. சேர்த்து சொல்லுங்க. இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் திங்க் ட்வைஸ் பிஃபோர் மேக்கிங் தட் டெசிஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 25 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இந்த 25 சென்டென்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு 20 seconds டைம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். குட் ஜாப், சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த 25 சென்டென்சஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களால் சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you, friends.